வெல்கம் டு கங்காஸ் பேசிக் மேத்ஸ். எனது முதல் வீடியோவுக்கு ஆதரவு தந்த நல் உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. நான் இவ்வீடியோக்களை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் பாடசாலையில் கற்று மேலதிக கணித வகுப்புகளுக்கு செல்ல வசதி இல்லாதவர்களுக்கும் அங்கு சில வகுப்புகளை தவறவிட்டவர்களுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதிக தமிழர்கள் இந்தியாவில் வாழ்வதால் இந்திய கல்வி திட்டத்தை பேஸ் பண்ணியே இந்த வீடியோக்களை உருவாக்கி உள்ளேன். எனது தமிழ் உங்களுக்கு விளங்குகிறதா என்பதையும் கேட்டுக்கொண்டு நாம் எமது பாடத்தை ஆரம்பிப்போம். உங்கள் கையில் நோட்புக்குடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ், அடிப்படை எண்கள், பிளேஸ் வேல்யூஸ், மட்டந்தட்டல், ரவுண்டிங் ஆஃப், முக்கோண எண்கள், ட்ரையாங்கிள் நம்பர்ஸ், சதுர எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ், அளவீட்டு மாற்றங்கள், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அதுகளை வச்சு பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் இலக்கங்களின் 2 பிரிவுகளையும் பார்ப்போம். அதாவது இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ், முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ். இப்போ இதில் இயல் எண்கள்ன்றது ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 ஏனெண்டா ஒரு சாமான் எடுத்த எண்ணெய்க்குள்ள ஆதி காலத்தில் 1 2 3 4 5 6 தான் எண்ணினவை. அதுக்கு பிறகு தான் இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சவை. அப்போ அதை சொல்கிறது பூஜ்ஜியத்திலிருந்து எழுதுகிற எண்களை சொல்கிறது 0 1 2 3 4 5 6 இது எல்லாம் முழு எண்கள் என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் பிளேஸ் வேல்யூ பற்றி பார்ப்போம். பிளேஸ் வேல்யூன்னு சொன்னால் இந்த நம்பர்களை எப்படி வாசிக்கிறேன்னு. அதாவது இது 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி என்று இந்திய முறைப்படி தமிழில் சொல்லுவோம். அதே நாங்கள் சர்வதேச முறைப்படி என்றால் 1 10 100 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் 1 பில்லியன் என்று சொல்லி அப்படியே போகும். இப்போ 3 தானத்துக்கு ஒருக்கா கம போட்டு எழுதுகிறோம் சர்வதேச முறையில். இந்திய முறைப்படி 3 தானத்துக்கு ஒருக்கா கம போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 தானத்துக்கு ஒருக்கா கம போட்டு எழுதுவினோம். இப்போ நாங்கள் பெரிய இலக்கங்களை என்னென்னு எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி எழுதுகள்ல நாங்கள் பார்த்துருக்கிறோம் 3 தானம் தள்ளி கம போட்டு எழுத வேணும்னு சொல்லி. அதே நேரம் எப்பவும் நாங்கள் பின்பக்கத்திலேருந்து தான் 3 தானம் தள்ளி கம போட தொடங்க வேணும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் முன்னுக்கு இருந்து தான் வாசிக்க தொடங்க வேணும். இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 5 8 4 3 2 1 9 நம்பர் வந்திருக்கணும். இப்போ நாங்கள் அந்த நம்பரை 3 தானமாக பிரித்து எழுதிட்டோம். அடுத்ததாக என்ன செய்ய வேணும், இதை வாசிக்கிற முறையை பார்ப்போம். இதுகளை சொல்கிறது ஒன்றுக்கள், இதுகள் ஆயிரங்கள், இது மில்லியன். அப்போ 5,843,219 இதை வாசிக்க வேணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் தந்திருக்கிற நம்பர் 1 2 3 4 5 6 8 9 மட்டும் போட்டிருக்கணும். இதில் 3 3 பிரித்து எழுத போகிறோம். அப்படி எழுதினோம்னா இதுக்கள் ஒன்றுக்கள், இது ஆயிரங்கள், இது மில்லியன்கள். அப்போ இதை வாசிக்க 123 மில்லியன் 456,789 என்று வாசிக்கணும். இதே தமிழ் முறையில் இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் எழுதியக்குள்ள என்ன செய்யணும்னா இங்கே பிரிக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி. பின்னுக்கு இருந்து வலது பக்கத்திலேருந்து 3 நம்பரை பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு 2 நம்பராக தான் நாங்கள் பிரித்து கம வைக்கிறது. இதை நாங்கள் ஒரு உதாரணத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இதில் ஒரு நம்பர் தந்திருக்கிறோம் 405 23 அப்போ இந்த நம்பரை நாங்கள் எழுத்தால் எழுதுகிறேன்னு சொன்னால் பின்னுக்கு இருந்து 3 தானம் தள்ளி கம போட்டுட்டோம்.
அடுத்த 2 தானம் தள்ளி காம போட்டுட்டோம், மிச்சம் ஒரு தானம் தான் இருக்குது. ஓகே, அப்போ இதை வாசிக்கிறது என்னென்னா, இதுவும் இடது பக்கத்தில் இருந்தால் மாதிரி வாசிக்க தொடங்கணும். 4 லட்சம். 1 10 100 1000 10,000 லட்சம் என்ன. அப்போ 4 லட்சத்து 5230 என்று சொல்லித்தான் வாசிக்கணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நாங்கள் இதை 3 தானமாக பிரிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியும் இது ஒன்றுக்கள், இந்த 2 நம்பரும் ஆயிரங்கள், அடுத்த 2ம் லட்சங்கள், அடுத்தது கோடி என்று சொல்கிறவங்க என்ன. அப்போ இதை வாசிக்கிறது 2,57,43,819 என்று வாசிப்போம். இப்போ கீழே நான் 3வது ஒரு நம்பர் போட்டிருக்கேன், 3வது ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இந்திய முறையிலையும் சர்வதேச முறையிலையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மட்டம் தட்டுறது. மட்டம் தட்டுறதுன்னு சொன்னால் அன்னளவாக்கம் செய்கிறது. அதுலேயும் சில விதிகள் இருக்குது. அது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் மட்டம் தட்ட போகிற எண்ணுக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கம் 5 விட கூடன்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் மட்டம் தட்ட போகிற இலக்கத்துக்கு 1 கூட்டி எழுத வேணும். 5 விட குறைவுன்னு சொன்னால் ஒன்றும் கூட்ட தேவையில்லை, அதுக்கு பின்னுக்கு சைவர்களை போடணும். இப்போ இந்த நம்பரை மில்லியனுக்கு மட்டம் தட்டணும். மில்லியனுக்கு மட்டம் தட்டுறேன்னு சொன்னால் பின்னுக்கு இருந்து 3 தானம் தள்ளி படித்தபடி கம போட்டு எழுதணும் இல்லோ. அப்போ நாங்கள் ஒரு கம போடுவோம். இதுலேயும் 3 தானம் தள்ளி இன்னொரு கம போட்டுட்டு, இதில் ஒன்றுக்கள், ஆயிரங்கள், இங்காலும் மில்லியன்கள். மில்லியனில் தொடங்குகிற நம்பர் 6. 6க்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கம் 7. 7 வந்து 5 விட கூட. அப்போ அந்த 6க்கு 1 கூட்ட வேணும். அப்போ 5 அப்படியே இருக்கும். அதாவது 56ஓட 1 கூட்டினா 57. அதுக்கு பின்னுக்கு இருக்கிற தானங்களுக்கு பதிலாக பூஜ்ஜியங்கள் எழுதுறது. இவ்வளவுதான் மட்டம் தட்டுறது. நாங்கள் காம போட்டு எழுதினா பார்க்க வடிவாக இருக்கும். அதாவது 57 மில்லியன் சொல்லி மட்டமாக சொல்லலாம். அதே மாதிரி இதை 1000க்கு மட்டம் தட்டினோம்னு சொன்னால், இதில் உங்களுக்கு தெரியும் 1000க்குரியது தொடங்குறது 0. 9க்கு பின்னுக்கு இருக்கிற 0 தான் 1000 தொடங்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற தானங்களை கட்டாயம் எழுதணும். 1000 அந்த 0க்கு பின்னுக்கு இருக்கிற தானம் 5 விட குறைய. அப்போ நாங்கள் இதுக்கு 1 கூட்ட தேவையில்லை. ஆனபடியால் 56,790,000 என்று சொல்லி போட்டு மிச்சங்களுக்கு பூஜ்ஜியங்களை போட வேண்டியது தான் வேலை. இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த நம்பரை 1000க்கு மட்டும் தட்ட சொல்லி கேட்டிருக்குது. அப்போ இதில் 1 10 100 1000. 1000க்குரிய தானம் 7. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இங்கே 7க்கு பின்னுக்கு இருக்கிறது 2. 1 கூட்ட தேவையில்லை. அப்போ 37. மிச்சத்தானங்கள் 3க்கு பதிலாக 0 போடணும். தசங்குத்திட்டு சைவர் போட தேவையில்லை. அடுத்த 100க்கு மட்டும் சொல்லி தட்ட சொல்லி கேட்டிருக்கணும். 1 10 100. 100க்குரிய தானம் 2. 2க்கு பின்னுக்கு இருக்கிறது 0. இங்கேயும் ஒன்றும் கூட்ட தேவையில்லை. அப்போ 37 2 0 0. அடுத்ததாக 1க்கு மட்டும் தட்ட சொல்லி கேட்டிருக்கணும். 1க்கு மட்டும் தட்டு சொன்னால் இதில் ஒன்றுக்களுக்குரிய தானம் 4. 4க்கு பின்னுக்கு இருக்கிறது 3. இங்கேயும் ஒன்றும் கூட்ட தேவையில்லை. அப்போ 3 7, அதாவது 37,000 கம போடணும். 3 தானத்துக்கு பிறகு 204. இனி இன்னொரு கணக்கு பார்ப்போம். இது தசமத்துக்கு மட்டும் தரப்புறம். இது தசமம்ன்றது இப்படித்தான். இது முதலாவது சமதானம், 4 முதலாவது சதானம், 0 2வது சமதானம், 5 3வது சதானம், அப்படியே போகும். இப்போ நாங்கள் முதலாவது சதானத்துக்கு மட்டும் தட்டேன்டா 71 அப்படியே வர
வரப்போகுது. தசம் குத்த வேணும். முதலாவது தசமதானம் 4, அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது 0 கூட்ட தேவையில்லை. அப்போ 4 அப்படியே வரும். தசங்குத்தினா பிறகு சைவர் போட தேவையில்லை. இரண்டாவது தசமதானத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இங்கே ரெண்டாவது தசமதானமாக இருக்கிறது 0, 0க்கு பின்னுக்கு இருக்கிறது 5. அப்போ 1 கூட்ட வேணும். கூட்டினோம்னா 71.41 தான் வாசிக்கிறேன். 41 வாசிக்கக்கூடாது, 41 தான் வாசிக்க வேணும். அடுத்த மூன்றாவது சதானத்துக்கு மட்டும் சொல்லி இருக்குது. இது முதலாவது சதானம், ரெண்டாவது, மூன்றாவது சதானம் 5. அப்போ 71.40. 5க்கு பின்னுக்கு இருக்கிறது 2, 1 கூட்ட தேவையில்லை. அப்போ 5 அப்படியே வரப்போகுது. அப்போ இதை வாசிக்கிற என்னண்டு 71.405. நீங்கள் 1க்கு மட்டும் தட்டி பாருங்க. இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி புள்ளிகளை வச்சுக்கொண்டு முக்கோணங்கள் அமைக்க இயலும்னு சொன்னால் அதை முக்கோணம்னு சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறது, இது ஒரு சம பக்க முக்கோணங்களாக தான் அமைக்க வேணும். இதில் முதலாவது முக்கோணம் 1, ரெண்டாவது 3, மூன்றாவது 6 நீங்கள் பார்க்குறீங்க. இதை காண்றதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது. 1 முதலாவது முக்கோணம் வந்து 1ஓட 2 கூட்டினா 3, வந்து அந்த 3ஓட 3 கூட்டினா 4, அப்படியே ஒழுங்காக கூட்டி கொண்டு போனால் அப்படியே போய்கொண்டு இருக்கும் இந்த முக்கோணங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது சதுர எண்கள். சதுர எண்களும் இதே மாதிரி தான் புள்ளிகளை வச்சுக்கொண்டு சதுரம் ஒன்றை அமைக்க இயலும் என்று சொன்னால் அதை சதுர எண்கள் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் சுகமாக கண்டுபிடிக்கிறது என்னென்னு சொன்னால், முதல் நாங்கள் ஏற்கனவே 1ன் வர்க்கம் 2ன் வர்க்கம் நீங்கள் படிச்சிருக்கணும் என்று சொல்லியிருந்தோம் தானே, அதுதான் இந்த விஷயம். இந்த 1 தர 1 1, 2 தர 2 4, 3 தர 3 9, இப்படியே போய்கொண்டிருக்கும் இந்த சதுர எண்கள். இப்போ முதலாவது சதுர எண் 1, ரெண்டாவது 4, அப்போ 1 1, 2 2, 2 4, 3 9 என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. இதை சதுர எண்கள் என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் அளவீட்டு மாற்றங்கள், அதாவது யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து முதலாவதாக வால்யூம், கொள்ளளவை பற்றி பார்க்க போகிறோம். 1 மில்லி லிட்டர் 1 கியூபிக் சென்டிமீட்டருக்கு சமன். 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டருக்கு சமன். 1000 லிட்டர் 1 கிலோ லிட்டருக்கு சமன். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கனம், 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர், 1000 லிட்டர் 1 கிலோ லிட்டர் என்று தந்திருக்கிறேன். அடுத்ததாக நிறைகளை பற்றி பார்ப்போம். அதை இங்கிலீஷில் மாஸ்ன்னு சொல்கிறது. 1 கிலோகிராம் 1000 கிராமுக்கு சமன். 1 டன் 1000 கிலோகிராம்களுக்கு சமன். 1 கிராம் 1000 மில்லி கிராம்களுக்கு சமன். அடுத்ததாக நீளங்கள் பற்றி பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் 10 மில்லி மீட்டருக்கு சமன். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸுக்கு சமன். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்குது. அடுத்ததாக பரப்பளவுகள், ஏரியான்னு சொல்கிறது. 1 ஹெக்டேர் 10,000 ஸ்கொயர் மீட்டருக்கு சமன். 100 ஸ்கொயர் மில்லி மீட்டர் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு சமன். 100 ஹெக்டேர் 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். இப்போ இதுக்குரிய கொஞ்சம் பயிற்சிகளை பார்ப்போம். இதில் கேட்டிருக்கு கோடட்டன்ற சொல்லி 5 லிட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர்னு கேட்குறோம். 1 லிட்டர் 1000க்கு சமன். அப்போ 5க்கும் 5000 என்று சொல்லி ஓடுவோம். அடுத்ததாக 2 கிலோகிராம் எத்தனை கிராம்னு கேட்கணும். அதுவும் 1 கிலோகிராம் 1000க்கு தெரியும். அப்போ 2 கிலோகிராமுக்கு 2000 என்று போடுறது. அடுத்தது 500 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் என்று கேட்கணும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமன். அதனுடைய 500 சென்டிமீட்டரும்
5 மீட்டருக்கு சமனாக இருக்கும். இந்த 3 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் என்று கேட்கிறோம். 1 கிலோமீட்டர் 1000க்கு சமன். அப்போ 3க்கும் 3000 மீட்டருக்கு சமனாக இருக்கும். இனி ஒரு டன் என்பது எத்தனை கிலோகிராமுக்கு சமன் என்று கேட்கிறோம். இதில் எது சரி? அதாவது 1000 கிலோகிராமுக்கு சமனாக இருக்கும். ஒரு ஹெக்டேர் எத்தனை சதுர மீட்டருக்கு சமன் என்று கேட்கணும். நாங்கள் 10,000க்கு சொல்லி படித்து நாங்கள் என்ன. அடுத்தது, உங்கள்கிட்ட 2.5 லிட்டர் தண்ணி இருக்குதுண்டா அதை மில்லி லிட்டரில் எப்படி சொல்லுவீங்களான்னு சொன்னால், எங்கள்கிட்ட நாங்கள் 1 லிட்டர் 1000. அப்போ 2.5 2.5 சொல்கிறது. 2.5க்கும் 2500 மில்லி லிட்டர் இப்படி எழுத வேணும். அதே மாதிரி 4500 கிராம் என்பது கிலோகிராமுக்கு மாற்றினா என்ன வருமாண்டா, அதே போல் 4.5 கிலோகிராம் சொல்லுவோம். இந்த தசமத்தை பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க வேணும், படிக்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் களைச்சி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொண்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த முதல் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணினவர்கள் இப்படி செய்கிறதால உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றிய அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.